காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகள் மீண்டும் செயல்பட நிவாரணம் வழங்கியது வருமான வரித்துறை தீர்ப்பாயம். காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகள் தற்காலிகமாக செயல்பட தீர்ப்பாயம் அனுமதி அளித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் டார்வின் இணைப்பில் இணைகிறார். டார்வின், சொல்லுங்க, இன்று காலை காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகள் அனைத்தும் முடக்கப்பட்ட நிலையில் இப்பொழுது செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களை வழங்குங்க. காங்கிரஸ் கட்சியுடைய அதிகாரப்பூர்வமான வங்கி கணக்குகள் அனைத்தும் முடக்கப்பட்டிருப்பதாக அதனுடைய பொருளாளரான அஜய் மக்கான் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார். தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி மற்றும் இளைஞர் காங்கிரஸ் உடைய வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருப்பதாகவும், இது எதற்கென்றால் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ததில் தாமதம் ஏற்பட்டதால் 210 கோடி ரூபாயை அவர்களுக்கு வருமான வரித்துறைக்கு செலுத்த வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை என்பது விதிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருந்தன. மேலும் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டதால் ஊழியர்களுக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருப்பதாகவும் தன்னுடைய ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அஜய் மக்கான் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தான் இது தொடர்பாக ஏற்கனவே ராகுல் காந்தி தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். குறிப்பாக சர்வாதிகாரத்திற்கு நாங்கள் எப்போதும் குனிந்ததில்லை, தலை குனிந்ததில்லை, இனிமேலும் இது போன்று தனிக்குமே மாட்டோம் என்றும், ஜனநாயகத்தை பாதுகாக்க காங்கிரசுடைய கடைசி தொண்டர்கள் கடைசி மூச்சு வரை போராடுவார்கள் என்றும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். இந்நிலையில் தான் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் வருமான வரித்துறையுடைய முறையீட்டு தீர்ப்பாயத்தை அணுகி அந்த தங்களுடைய கட்சியுடைய வங்கி கணக்குகள் செயல்பட அனுமதி வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இதை விசாரித்த வருமான வரித்துறை தீர்ப்பாயம் என்பது இடைக்காலமாக வருமான வரித்துறையினுடைய அனுமதியுடன் வங்கி கணக்கை தற்காலிகமாக தற்போது செயல்படுத்திக் கொள்ளலாம் என்றும், குறிப்பாக இடைக்கால நிவாரணம் வழங்கக்கூடிய பிரதான வழக்கு என்பது வரக்கூடிய புதன்கிழமை விசாரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தற்போதைய நிலையில் வருமான வரித்துறையினுடைய அனுமதியுடன் சில குறிப்பிட்ட சில விஷயங்களை அவர்கள் மேற்கொள்ளலாம். குறிப்பாக வங்கி கணக்கிலிருந்து ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்குவது உள்ளிட்டவை தொடர்பாக தங்களுடைய நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் என்பதுதான் தற்போதைய நிலையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிவாரணமாகும். ரம்யா, காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகள் செயல்பட வருமான வரி தீர்ப்பாயம் அனுமதி அளித்திருக்கிறது. இது குறித்த விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி.